தேதியும் குறிச்சாச்சு. சமந்தா சொன்ன ஹாப்பி நியூஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மக்களில் ஒருவராக அஜித் வைரல் ஆகும் போட்டோஸ் எங்க போனாங்கிறது தெரியுமா? பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் தேதி அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி மூவி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 10 நடிகை சாந்தி பிரியா 28 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க போவதாக இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய 90 கேர்ள் என்று சொல்லப்படும் சரோஜினி நாயுடு வாழ்க்கை வரலாறு படத்துல தான் நான் நடிக்க போவதாக ஒரு லட்சிய பெண்ணுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகவும் மகிழ்ச்சி என்றும், என்னால் முடிந்த அனைத்தையுமே செய்வேன் என்றும், ஒரு நடிகையாக நான் இன்னும் என்னென்ன முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்க முடியும் என்பதை உங்களுக்கு காண்பிக்க நான் ஆவலாக உள்ளதாகவும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நிஷாந்தி என்ற பெயர்ல ராமராஜன் நடிப்புல வெளியான எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்தின் மூலமாக தமிழ்ல ஹீரோயினாக அறிமுகமாயிருக்கிறாங்க நிஷாந்தி. இவர் நடிகை பானுபிரியாவோட கூட பிறந்த சகோதரி என்றும், எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால அவருக்கு பல படங்களை நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. திடீரென நிஷாந்தி என்ற பெயரை மாத்தி சாந்தி பிரியா என்று இயற்பெயர்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளிலும் நடித்து வந்திருக்கிறாங்க. நடித்த ஒரு சில படங்களும் தோல்வியடைந்ததுனால சினிமா விட்டு போயிட்டாங்க. நம்பர் 9 நயன்தாராவுடைய ராக்கி படம் கூடிய சீக்கிரம் ஹிந்தில ரீமேக்காக வெளியாக போகுதாமா. நயன்தாராவுடைய ரவுடி பிக்சர்ஸ் சார்பில் உருவாக்கி சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் ராக்கி. இந்த படம் கேங்ஸ்டர் கதைகளத்தை கொண்ட இந்த படத்தை இயக்கி இருந்திருக்கிறாரு அறிமுக இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். தரமணி படத்தின் மூலம் பிரபலமாக வசந்த் ரவி ஹீரோவாகவும், இயக்குனர் பாரதி ராஜா வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஹிந்தில ரீமேக்காக உள்ளதாகவும், இந்த ரீமேக் உரிமையை பிரபல நிறுவனமாக வாக்கோ பிலிம்ஸ் பெற்றுள்ளதாகவும் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. நம்பர் 8 மைக் மோகன் நடிப்புல உருவாகி வரும் ஹாரா படத்தோடைய டீசர் அப்டேட் வந்து லீக் ஆயிருக்குது. 80ஸ்கள்ல தமிழ் சினிமாவுல காதல் மன்னனாக கலக்கியவர் மைக் மோகன். இவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கதாநாயகனாக வந்திருக்கிறாரு. ஹாரா என்ற படத்துல தாதா 87 படத்தை இயக்கிய விஜய் ஸ்ரீ இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல நடிகை குஷ்பு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்களாமா. இந்த படத்தை SP மோகன்ராஜ் தயாரிச்சிருக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்குது. இதுவரைக்கும் காதல் படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு வந்த மோகன் முழு ஆக்ஷன் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி ஹாரா படத்தோட ட்ரெய்லர் டீசர் வெளியாகும்னு சொல்றாங்க. நம்பர் 7 அரபிக்குத்து பாடலுக்கு பாலிவுட் பிரபலங்கள் ஜான் ஆபிரகாம், ஷில்பா ஷெட்டி, ஜாக்குலின் பெர்னாண்டஸ் இவர்களுடன் இணைந்து ரகுல் பிரீத் சிங்கும் டான்ஸ் ஆடும் வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. விஜயுடன் குஷி படத்துல மேக்கரீனா பாடலுக்கு நடனமாயிருந்த ஷில்பா ஷெட்டி மாஸ்டர் படத்துல வாத்தி கமிங் பாடலுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டு இருந்திருக்காங்க. அந்த பாடலும் சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரல் ஆனது. இதுல ஃபேக்ட் என்னன்னா, லவர்ஸ் டே அன்னைக்கு பீஸ்ட் படத்துல இருந்து வெளியான அரபிக்குத்து பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி வருதுன்னு சொல்லணும். சிவகார்த்திகேயன் எழுதியுள்ள இந்த பாடலை அனிருத்தும் ஜோனிடா காந்தியும் சேர்ந்து பாடி இருக்கிறாங்க. பிரபலங்கள்ல இருந்து ரசிகர்கள் வரைக்கும் அனைத்து தரப்பினருக்கும் அரபிக்குத்து பாடலுக்கு டான்ஸ் ஆடி சோசியல் மீடியாவில பதிவிட்டு வர்றாங்க. நம்பர் 6 தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகையாக வலம் வரும் வாணி போஜன் இன்ஸ்டாகிராம் பதிவிட்ட வீடியோவில் ஒன்னு வைரல் ஆகி வருது. அதுல அவர் திருமண கோலத்துல இருந்ததை பார்த்து ரசிகர்கள் அவருக்கு திருமணம் நடைபெற இருப்பதாக கமெண்ட் பாக்ஸ்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி அது விளம்பர ஷூட்டிங்காக போட்ட கெட்டப் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இப்ப அந்த வீடியோ சோசியல் மீடியாவில ரொம்பவே வைரல் ஆகி வருது. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, சசிகுமாருக்கு ஜோடியாக பகைவனுக்கு அருள்வாய்ங்கிற படமும், விக்ரம் பிரபுவோடைய பாயுமொழி நீ எனக்கு படமும், ஆதவ் கண்ணதாசனின் தாழ் ரவா பிரபுதேவாவுக்கு ஜோடியாக ரேக்லா ஏராளமான படங்களை இவருடைய கைவசமாக இருக்குது. இவ்வளவு பிஸியான நடிகையாக வலம் வரும் வாணி போஜன் சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதுல தனது வீடியோக்களையும் போட்டோஸ்களை அப்லோட் செய்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் வாணி போஜன். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இவருக்கு 20 லட்சத்துக்கு அதிகமான ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. நம்பர் 5 இயக்குனர் வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களில் ஒருவரான மதிபாலன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள படம் செல்ஃபி. இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில உருவாகி இருக்குது. இந்த படத்துல இயக்குனர் கௌதம் வாசுதேவன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. பிகில் திரைப்படத்துல நடித்திருந்த வர்ஷா இந்த படத்தோட ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கலைபுலி எஸ்தானு தன்னுடைய வி கிரியேஷன்ஸ் மூலம் இந்த படத்தை தயாரிச்சிருக்குது. இந்த படம் ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல்கள் லீக் ஆயிருக்குது. இந்த படத்து மூலம் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. நம்பர் 4 நேத்து நெல்சன் போட்ட ஒரு பதிவு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. நாளை என்ற பதிவிட்ட அவருடைய ட்வீட்டை பார்த்து
ரசிகர்கள் பீஸ்ட் படத்தோட டீசர் தேதியை தான் அறிவிக்க போறாங்க அப்படின்னு கணிச்சிருந்திருக்காங்க. ஆனா நெல்சன் மட்டுமே இந்த பதிவை போட்டதுனால தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இத பத்தி எந்த ஒரு பதிவும் போடாம இருந்தாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இனிமே நம்ம ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் என்ற வசனத்துடன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ட்ரெய்லர் தேதியை அறிவிச்சிருந்தது. ரசிகர்கள் பீஸ்ட் படத்தோட டீசரை எதிர்பார்த்த இருந்த வேளையில படக்குழுவினர் ட்ரெய்லரை வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா பீஸ்ட் படத்துடன் KFG படத்தோட 2ஆம் பாகமும் வெளியாக 2 படமே மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் என்பதனால ஒரே நாள்ல வெளியானால் வசூல் பாதிக்கப்படும் என்று தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்குது. அதன் காரணமாக பீஸ்ட் படத்தோட ரிலீஸ் தேதியை மாற்ற யோசித்துள்ளது தயாரிப்பு நிறுவனம். ஆனால் விஜய் இதற்கு சம்மதிக்கவில்லையாமா. சொன்ன தேதியில் தான் படம் வெளியாக வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. இத பத்தி சன் பிக்சர்ஸுக்கும் விஜய்க்கும் சின்னதா கருத்து வேறுபாடு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ரசிகர் மத்தியில பேசப்படுது. நம்பர் 3, கமலுடைய தீவிர ரசிகரான லோகேஷ் இந்த படத்துல கமல் நடிக்கும் ஒவ்வொரு காட்சியுமே பார்த்து செதுக்கி இருக்கிறாராமா. படத்தை பார்த்து கமலும் இந்த படம் ரொம்பவே மிகப்பெரிய வசூலை சாதிக்கும் அப்படின்னு கமல் நம்புறாராம். இந்த படத்தோடைய திரையரங்கு உரிமையை உதயநிதி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வாங்கியிருக்குது. மேலும் விக்ரம் படம் ஜூன் 3ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுல ஃபேக்ட் என்னன்னா அவர் நடிப்புல கடைசியாக விஸ்வரூபம் 2 திரைப்படம் 2018ஆம் ஆண்டு வெளியாகி இருக்குது. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. சங்கர் இயக்கத்துல கமல் நடித்து வந்த இந்தியன் 2 திரைப்படமும் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக எந்த ஒரு கமல் படமும் வெளியாகல. கமலுடைய நடிப்புல விக்ரம் படம் வெளியாக உள்ளது. இந்த படம் கமலை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும்னு ரசிகர்கள் நம்புறாங்க. நம்பர் 2, அஜித் வினோத்துடன் 3வது முறையாக இணையும் படத்தோடைய வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருதாமா. வலிமை படத்திற்கு எழுந்த எதிர்மறை விமர்சனங்கள் அடுத்த படத்திற்கு வந்துவிடக்கூடாதுன்னு AK61 என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த படத்திற்கு அஜித் தன்னுடைய உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாற்றி வராராமா. லேட்டஸ்ட் லுக் புகைப்படங்கள் வெளியாகி செம வைரலாகியது. இந்த படத்திற்கு பிறகு இந்த படத்துக்கு அப்புறம் அஜித் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நடிக்க உள்ளாரு. அஜித் நைட் நேரம் மக்களோடு மக்களாக கோயிலுக்கு சென்று வந்திருக்கிறாரு. பொதுவாக ஒவ்வொரு படத்தின் வெளியீட்டிற்கு முன்பும் படப்பிடிப்பிற்கு செல்லும் முன்பும் அஜித் கோயிலுக்கு சென்று வருவாராமா. AK61 படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அஜித் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் அஜித்தோடைய புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகி வருது. நம்பர் 1, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக உள்ள சமந்தா தன்னுடைய போட்டோக்கள், வீடியோக்கள் மற்றும் படங்களுடைய அப்டேட்டுகளை ஷேர் செஞ்சுட்டு வராங்க. சமந்தா ரீசெண்டா ஷேர் செஞ்சுள்ள பதிவு ஒன்றில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது விக்னேஷ் சிவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாராவும் காத்துவாக்குல 2 காதல் படத்துல நடிச்சிட்டு வராரு சமந்தா. இந்த படம் தொடர்பான அப்டேட்டுகள் அடிக்கடி வெளியாகி வந்த நிலையில படத்துடைய படப்பிடிப்பு முடிந்ததாக நடிகை சமந்தா தனது சோசியல் மீடியாவில் ஷேர் செஞ்சிருக்கிறாங்க. சமந்தா அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 28ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது என்று பதிவிட்டிருக்கிறாங்க. அதோடு ஷூட்டிங் முடிஞ்ச போட்டோக்களையும் தனது இன்ஸ்டா பக்கத்துல ஷேர் செஞ்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி மூவி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.